to Suduthanni. இன்னைக்கு நம்ம வீடியோல குக் வித் கோமாலில கிரேஸ் பண்ண ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். கிராக்லிங் ஸ்பினாச் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது முழுக்க நம்ம கீரையிலே பண்றதால ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்கும் கூட. இதோட இன்கிரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எண்ணெய் எடுத்துக்கலாம். இது ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துருங்க. லைட்டாக இது பொரிஞ்சு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அது எப்படி தெரியும்னா கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கும், லைட்டாக செவந்திருக்கும். அந்த டைமில் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சியில் 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஒரு சுத்தம் அரைச்சிக்கலாம். இதையும் எடுத்து தனியாக வச்சுருக்கோங்க. இதை மிக்சிலையும் அரைக்கலாம், இல்லை உலக்குலையும் இடிச்சுக்கலாம். நான் இன்றைக்கி அரைச்சிக்கிறேன். இப்போ நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்சர் ரெடியாக இருக்குது. கூடவே எல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம். இதோட கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். இது 3 இனிஷியலாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கீரையை கட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு பசலைக்கீரை எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீட்டமாக உங்களுக்கு கரெக்டான அளவில் வரும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி அழகாக நீட்டமாக வந்துருச்சு. இதை இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நான் எல்லா கீரையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது மேலே ஒரு டிஷ்யூ போட்டு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துடுறேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு நல்ல அந்த கிறிஸ்பினஸோடு கிடைக்கும். இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இதில் இருக்க தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகும். அதுக்காக இது ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கணும்னு இல்லை, அந்த தண்ணி போகிற வரைக்கும் சேர்த்தா போதும். இப்போ டைரெக்டாக அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் முன்னாடியே ரெடியாக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். ஏன்னா அது ரொம்ப நேரம் அப்படியே இருக்கக்கூடாது. டக்குன்னு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டோன்னே எண்ணெயில் சேர்த்துடணும். கொஞ்ச நேரத்துலேயே அதை நுரைச்சி வர்றது அடங்கிடும். அப்படி அடங்கினோடனே நம்ம இதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா மொறுன்னு வந்துருச்சு. இதை எடுத்து ஒரு டிஷ்யூவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய்லாம் போகும். நல்லா கிறிஸ்பியாக இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சில்லி ஃப்ளேக்ஸ் மிக்சர்லேருந்து 1 டீஸ்பூன் இல்லாட்டி 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளு சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸும் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை சாப்பிடும் போது நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை டைரெக்டாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஈவினிங் டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெறும் கீரையை கொடுத்தா யாருமே சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு சூப்பரான ரெசிபியை கொடுத்ததுக்கு கிரேஸ்க்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.